ஹலோ மக்களே, செம்மையான ஒரு சந்தோஷமான செய்தியோட தான் நான் உங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் நம்மளோட தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு. நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும், உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைப்பா உங்களுக்கெல்லாம் உதவாது, எனக்கு உதவாதுப்பா இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அனுப்புங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நற்செய்திங்க இது. உடனே வாங்க வீடியோவை ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோல் தான். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். விஏஓ அப்படின்ற ஒரு ரோலுக்காக தானே மேலும் மேலும் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசி நாள் என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோவுக்குள்ளே சொல்கிறேன். 9/8/2025 தாங்க கடைசி நாள். ஊத்துக்குளி மாவட்டத்தில் இருந்தும், உடுப்பல்பேட்டா தாலுக்கில் இருந்தும், தருமபுரி தாலுக்கு, திருப்பூர் சவுத் தாலுக், காங்கேயம் தாலுக், பல்லடம் தாலுக்கு, அவினாஷி தாலுக், இந்த எல்லா தாலுக்காலில் இருந்துமே தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா, ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபார்ம் வியூ பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் உங்கள் பேர், உங்கள் கணவருடைய பேரோ இல்லை தகப்பனாரோட பேரோ, உங்களுடைய முகவரி, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களோட வயது, உங்களுடைய பாலினம் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. காஸ்ட்டு, சப்காஸ்ட் அதையும் எழுதிக்கோங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆதரவற்ற விதவையா, முன்னாள் இராணுவத்தினரா, வேறு ஏதேனும் சிறப்பு இனத்தில் கவரப்பட்ட உள்ளவரா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வசிப்பு நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இருப்பிட மாவட்டம் இணைக்கப்பட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இருப்பிட வட்டம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பிட கிராமம், நேட்டிவ் ரெசிடென்ட் வில்லேஜ், ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தொடர்பு விவரங்கள், அதாவது மொபைல் நம்பரு, ஆதார் எண், மின்னஞ்சல் முகவரி என்ன, கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்போடது. ஓட்டுநர் உரிமம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள், இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்குள்ளே அதையும் கொடுங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வேலிடிட்டி டேட் என்ன, எப்போ வரைக்கும் அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய கையொப்பம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாள் இடம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் எழுதிட்டு, வட்டாட்சியர் வட்டம் திருப்பூர் மாவட்டத்துக்கு இதை வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். சரிங்களா மக்களே, அவங்க கையில் அது ரீச் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தபால் மூலியமாகவோ இல்லை வந்து நேரில் போய் கூட நீங்கள் அவங்க கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, விண்ணப்பம் பெறப்பட்ட நாள் வந்து 11/7 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் 9/8க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து 6ஆம் தேதி நடைபெறும். நேர்முக தேர்வு வந்து 22ஆம் தேதி நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 11,100 35,100 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, சம்பளம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை, அதுக்கப்புறம் வந்து இனம் என்ன, இன சுழற்சி என்ன, அப்புறம் வந்து முன்னுரிமை எது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா உங்களுக்கு டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் வந்து 10வது வகுப்போட சான்றிதழ் வேணும் கேட்டிருக்காங்க. அது போக வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்ச வயது, குறைந்தபட்ச வயது வந்து அதிகபட்ச வயது 32, பொதுப்பிரிவினர் 37, பிற்பட்டோர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தளர்வு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.